ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பணக்கார வெஜ் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். பிங்க் பொட்டேட்டோ ஒரு பயங்கரமா இருக்கிற ஒரு ஆம்பியன்ஸ், எக்ஸாட்டிக் ஆன ஒரு வித்தியாசமான வெஜ்லாம் இருக்குமா. நம்மளுக்கு இந்த ஆனியன், தக்காளி, வெண்டைக்காய் அது மாதிரி தான் சொல்றதுக்கு ஈஸியா வரும். இந்த ப்ரொக்காலி அதெல்லாம் வந்து நமக்கு என்ன வருமோ அதுதான் வரும். ஆஹா ஆஹா ஆஹா. வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பணக்கார வெஜ் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். பிங்க் பொட்டேட்டோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். ஒரு பயங்கரமா இருக்கிற ஒரு ஆம்பியன்ஸ், அதே மாதிரி பிரைஸும் பாத்தீங்கன்னா சரியான பிரைஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ஆன ஒரு வித்தியாசமான வெஜ்லாம் இருக்குமா. வெஜ்ல நல்ல வெஜ் ரெஸ்டாரண்ட், நல்லா காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட் போலான்னு சொல்லி இங்க வந்திருக்கேன். வாங்க அதை வந்து நம்ம பே பண்ணி சாப்பிட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு வீடியோல சொல்றோம். போலாம் வாங்க. உள்ள வந்தாச்சு. எக்ஸாட்டிக் வெஜ் குசைன் வந்திருக்கோம். ஆக்சுவலாக உள்ள பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ அவர் பொண்ணு வருங்க, பிங்க் கலரில் இருக்குண்ணா. இப்போ என்ன சொல்லுவாங்க, என் பொண்ணு கூட வச்சுலான்னு போடாத. பார்பிகலோட ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி பிங்காக உள்ள ஒரு மாதிரி கலியாக இருக்குது பார்க்கறதுக்கு. கொஞ்சம் நடுவில் கருப்பு விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பாய் கேர்ள் இருக்கிற மாதிரி. சரி, ஓகே, இங்கே வந்திருக்கிறேன். வந்து ஒரு 4-5 மேட்ரு சொல்லியிருக்கிறேன். வாயிலே வராத பேர்லாம் சொல்லிட்டேன். ஸோ அது வந்து வந்தவொடனே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எனக்கு ப்ரைஸ்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அந்த ப்ரைஸ்க்கு எதை டேஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா பாராட்டப்படும். இல்லைனா வந்தாச்சு. ஃபஸ்ட் ஐட்டம் சூப்பு தான் ஆர்டர் பண்ணோம். ப்ரொக்கோலி செடார் சூப். இந்த ப்ரொக்கோலிலாம் வந்து தனியாக கொடுத்தா நான் சாப்பிட கூட மாட்டேன். அதை வந்து சூப் வச்சு கொடுத்துருக்காங்க. பேரலாம் இந்த ரஸ்க்கு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ரஸ்க்கு தானே இது? ரஸ்க்கு இல்லைப்பா, ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து டிப் பண்ணி சாப்பிட்ணும். டிப் பண்ணுறோம், போயிட்டு போகிறோம். நல்லாயிருக்கு இந்த ப்ராக்காலி. நம்மளுக்கு இந்த ஆனியன், தக்காளி, வெண்டைக்காய் அது மாதிரி தான் சொல்கிறதுக்கு ஈஸியாக வரும். இந்த ப்ரொக்காலி அதெல்லாம் வந்து நமக்கு என்ன வருமோ அதுதான் வரும். அதில் வந்து மிஸ்டேக்ஸ் வருதுன்னா கமெண்டில் போடுவீங்க தெரியுமா, இப்படி இன்ட்டு போட்டு இப்படி டிக்கு போடுவீங்களே, அந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்போ ப்ரொக்கோலி சோப்பு வந்து இப்போ இதோட தொட்டு சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. இப்போ பிடிச்சி பார்க்க போகிறோம் எப்படி வரும். நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199 ரூபா. ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு காய்கறி, அதனால தான் இவ்வளோ ப்ரைஸ். இதே மாதிரி குவான்டிட்டியும் ஓரளவுக்கு நிறைய குவான்டிட்டி தான். டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. ப்ரைஸ் ஓகே, 199 இந்த மாதிரி இடத்துக்கு இவ்வளோதான் சார்ஜபிள். ஓகே, கொடுத்த ப்ரைஸுக்கு டேஸ்ட் ஒர்த்தாக கொடுத்துருக்காங்க. வெஜ்ஜில் தான் அவ்வளோதான் கொடுக்க முடியும். நம்ம நாட்டுக்கோழி சூப்பு, மட்டன் சூப்லாம் குடிச்சிட்டு வந்து எதிர்பார்க்கக்கூடாது. வெஜ்ஜுக்கு என்ன இருக்கோ அதை எதிர்பார்த்து வந்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். ஸோ வெஜ்ஜுக்கு ஏற்ற மாதிரி இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இது 5க்கு வந்து ஒரு 3.6 கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு டெரியாக்கி எக் பிளான்ட். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 299. இது பார்த்தீங்கன்னா எக்குன்றதுனால தான் நான் ஆர்டர் பண்ணேன். அதுலேயும் நிறைய வீடியோலையும் பார்த்தேன் இதை. ஸோ இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 15 16 ஒரு 16 பீஸ் கொடுக்குறாங்க. சாப்பிட்லாம். இது முதல்ல என்னன்னே எனக்கு தெரியல, டேஸ்ட் பண்ணால் தான் தெரியும். இதோட இன்க்ரீடியன்ஸ் கேட்டால் அதிர்ச்சி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் வச்சு செஞ்சுருக்காங்க. வீட்டில் கத்திரிக்காய் வச்சுன்னா கத்துவேன், இதெல்லாம் ஏன் வைக்கிறீங்கன்னு தூக்கி ஓரமாக போடுவேன். இதை வச்சு இவ்வளோ வாயில் போட்டு இருக்கிறேன். அவ்வளோ பீஸ் போயிடுச்சு வாயில், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுமாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் 300 ரூபா. குவான்டிட்டியும் வந்து ஓரளவுக்கு ஒரு நிறைய குவான்டிட்டி தான். டேஸ்ட்டில் குறைய வைக்கல, எனக்கு சாட்டிஸ்ஃபைட்ப்பா. ஸோ அது வந்து எனக்கு ஒரு 4 ரேட்டிங் கொடுத்துட்றேன்ப்பா. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது, அதனால் கொடுக்குறேன். இது ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, உண்மையாக தான் எனக்கு எப்படி டேஸ்ட்டு ஃபீல் ஆச்சு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு மெயின் கோர்ஸுக்கு வந்திருக்கோம். காலிஃப்ளவர் ஸ்டிக் இன் ரொமாஸ்கோ அப்படின்ற ஒரு பேர், வித்தியாசமான பேரில் இருக்குது. கொஞ்சோண்டு சாதம் மேலே வந்து காலிஃப்ளவரை வறுத்து வச்சுருக்காங்க. கீழே இருக்கிறது தான் ரொமாஸ்கோ சாஸுன்னுவாங்க. இந்த சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் கண்ட்ரியோட சாஸ் தான். இது மேக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா, பூண்டு, ஆல்மண்ட் அது மாதிரி வச்சு நிறைய இன்க்ரீடியன்ஸ் வச்சு மேக் பண்ணுவாங்களாம். எல்லாம் நம்ம வந்து ஆராய்ஞ்சி சொல்கிறது, இது கடைக்காரங்கிட்ட கேட்டு சொல்ல, ஓகேவா. ஸோ அப்படிப்பட்ட சாஸை வச்சு இது வந்து ரைஸ் கீழே வச்சு மேலே காலிஃப்ளவர் வச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் சொல்லணும்ல, எப்படி சொல்கிறது, ஒரு வேலைப்பாடு தான். இதில் ஒன்றுமே இல்லை, இன்னொரு சாப்பாடு தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஆனால் இதில் ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணி 359 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட. இதெல்லாம் நான் சொன்ன ப்ரைஸ் எல்லாம் டேக்ஸ் இல்லாமல், டேக்ஸோட பில்லு நான் பின்னாடி போகிறேன், அப்போ பாருங்கள். ஓகேவா, இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். இதை எப்படி கட் பண்ணுறது, எப்படி சாப்பிட்றதுன்னே தெரில நம்மளுக்கு. ரைஸு, சாஸு, அந்த காலிஃப்ளவரோட சேர்த்து சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரெகுலராக சாப்பிட்ற ஏதோ ஒரு ஃபுட்டு டேஸ்ட் தான், என்னன்னு கெஸ் பண்ண முடியலையே. சாஸோட டேஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சுவலாக நம்ம பட்டர் மசாலா பண்ணுவோம்ல, பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் பட்டர் மசாலா,
அதோட டேஸ்ட்டு தான் மேட்ச் ஆகுது. இந்த ரொமான்ஸ்கோ சாஸ்ன்னு சொல்கிற மாதிரி எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. நம்ம பட்டர் மசாலா டேஸ்ட் தான் வருது. டேஸ்ட் நல்லாயிருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு. குவான்டிட்டி ரொம்ப கம்மி, அது கொஞ்சம் ஏன்னா குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டுறாங்க வச்சுருக்காங்க. ரொம்ப 1 வயசு குழந்தைக்கு 2 வயசு குழந்தைக்கெலாம் ஊட்டுவோம்லாம், அந்த குவான்டிட்டி தான் வருது. ஸோ ப்ரைஸு 359 ரூபாய்க்கு, குவான்டிட்டி கம்மி, டேஸ்ட் நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு. குவான்டிட்டி மட்டும் கம்மி, அதனால் வந்து அதே மாதிரி பார்த்தோன்னா இது வேறு ஏதோ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும்னு நினச்சேன். பட்டர் மசாலா டேஸ்ட் தான் வருது. ஸோ இது எனக்கு வந்து ஓகே அப்படின்ற ஃபீல் தான் வருது. இது குறை சொல்கிற மாதிரி இல்லை, ஓகே. ஸோ இது வந்து ஒரு 5க்கு ஒரு 3.3 தரலாம். இது ஃபைனல் பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் பானாகோட்டா. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 269. ஸோ இது வந்து ஒரு இட்டாலியன் டெசர்ட்டு. இது மேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட், பிஸ்தா, ஃப்ரெஷ் க்ரீம், மில்க்கு, அப்புறம் சில பல ஐட்டம்ஸ்லாம் வச்சு செய்கிறாங்க. இந்த டெசர்ட்டு கொடுத்த ப்ரைஸுக்கு ஒர்த்தான். இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி ஆடுது பாருங்கள். டிங்கு 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 டிங்கு. இப்போ நான் ரொம்ப நேரம் ஆட்டுறேன், சாயவே மாட்டுறான், ஸ்டெட்டியாக நிற்கிறாங்க. இவனும் அது உலகத்தில் ஒரு 8வது அதிசயம் மாதிரி இருப்பான் போது. பாருங்கள், கீழே விழுவான்னு பார்க்குறான், விழுவே மாட்டுறான். வரேன் வந்துடும் பிரேக் ஆகிடுச்சு. நம்ம பிரேக் பண்ணலாம். ஓகே. ஐயோ 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 அப்பா. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குடா டேஸ்ட்டு. ஏற்கனவே நம்ம ஒரு பனாகோட்டா சாப்பிட்ருக்கோம். அவன் பார்க்க மட்டும் தான் வித்தியாசமாக இருப்பான். இவன் வித்தியாசமாகவும் இருக்கான், டேஸ்ட்டாகவும் இருக்கான். பயங்கரமாக இருக்குது, உண்மையிலே நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இது மெயினாக குங்குமப்பூ வச்சு பண்ணுறதுனால தான் இதை வந்து சாஃப்ரான் பனாகோட்டான்னு சொல்கிறாங்க. குங்குமப்பூ டேஸ்ட்டும் இந்த ஃப்ரெஷ் க்ரீமு, மில்க்கெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரியா ஒரு ஒரு சர்வே பண்ணுறாங்க வாயில் அப்படி இருக்குது டேஸ்ட்டு. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போகிறான்? நல்லா இருக்குது. ஸோ ப்ரைஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகம், 269. பட் கொடுத்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தரா அப்படின்னு தான் தோணுது. ஸோ இது வந்து 5க்கு நான் ஒரு 3.7 தருவேன். ஏன்னா ப்ரைஸ் ரொம்ப அதிகன்றதுனால. குவான்டிட்டி நோ டெசர்ட்டுக்கெலாம் இவ்வளோ தான் இருக்கும். அதேனால டேஸ்ட்டில் குறை வைக்கல. பேசினே இருக்கும்போது உடஞ்சிடறான் பாவம், எப்படி சாஞ்சிடான் பாரு. ஆஹா 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 எப்படி இருக்கு. நான் சாப்பிட்ட மொத்த பில்லோட ப்ரைஸ் எங்கன்னா போட்டுருவான் நம்ம பையன். அதை பாருங்கள், டேக்ஸோட போட்டிருக்கான். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.